இப்போ இவனுக்கு 2.5 வயசு ஆகுது மேடம். இவனுக்கு வந்து SMA அப்படிங்கிற ஒரு ரேர் ஜெனடிக் டிஸார்டர் வந்து இருக்கு. அந்த SMAன்றது வந்து ஒரு ஜீன் இல்லாம குழந்தைங்க பொறந்துடுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஜீன் ஒரு ஹியூமனுக்கு. ஏன்னா அந்த ஜீன்ல இருந்து தான் நம்ம உடம்புக்கு எல்லா புரோட்டீன்ஸுமே போகும். அந்த ஜீன் இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. மசில்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பைன் வந்து எனர்ஜியே இல்லாம இப்படி பெண்ட் ஆயிடும். இப்போ 10 to 15 மினிட்ஸ் உட்காந்தாலே வந்து மூச்சு வரதுலேயே வந்து சிரமப்பட்டு தான் வந்து விட்டுட்டு இருக்கான். ஸோ நாங்கள் நிறைய செஞ்சு கொடுப்போம். பட் குழந்தை எதையாவது ஒரு விரும்பி சாப்பிட ரொம்ப ரேர் தான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு 3 வயல் 4 வயல் தான் சாப்பிடுவான். அதை சாப்பிட்றதுக்கு 1.5 hour கிட்ட ஆயிடுது. 2 years ஆயிடுறதுக்கு அப்புறம் அவங்களும் சொன்னாங்க இதுக்கு மெடிசன் இந்தியாவில் கிடையாது. அந்த மெடிசனோட காஸ்ட் 16 crores. எங்களுக்கு அது ரொம்ப முடியாத அமௌண்ட். இது டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. 2 to 3 monthsக்குள்ளார நாங்க இந்த 16 crores அரேஞ்ச் பண்ணணும். பட் சோஃபார் எங்களுக்கு 1 month ட்ரை பண்ணியே 15 lakh. அந்த SMAன்றது வந்து ஒரு ஜீன் இல்லாம குழந்தைங்க பிறந்துடுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஜீன் ஒரு ஹியூமனுக்கு. ஏன்னா அந்த ஜீன்ல இருந்து தான் நம்ம உடம்புக்கு எல்லா புரோட்டீன்ஸுமே போகும். அந்த ஜீனே இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அதுக்கு ஒரு பேக்கப் ஜீன்ல ஒரு 10% புரோட்டீன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். 90% ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல. ஸோ அது கம்மியா இருக்கிறதால தான் குழந்தைங்க டே பை டே வந்து அது சஃபர் ஆகி அது ரொம்ப ஒர்ஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகும் மேம். இதோட இந்த டிசீஸோட சிவியாரிட்டி அதுதான். லைஃப் ஸ்பேனும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா உடம்புக்கு புரோட்டீன் இல்லைன்னா எந்த மசில்ஸுமே ஒர்க் ஆகாது. மசில்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து பெண்டு அந்த ஸ்பைன் வந்து எனர்ஜியே இல்லாமல் இப்படி பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆனால் ப்ரீத்திங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும் அவங்களுக்கு. நம்மள மாதிரி இப்போ நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து அது ஜோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிற ஜீன் தெரப்பி மெடிசன். அதாவது அந்த இல்லாத ஜீனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஒரு மெடிசன் தான் ஒன்லி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெடிசனோட காஸ்ட் 16 crores. ஸோ 16 crores ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் எங்களால் அவ்வளோ வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு சிஎம் கிட்ட தான். முதல்ல நீங்க டைரக்டாவே சிஎம் செல்ல வந்துட்டு சொல்லிட்டீங்க. ஓகே. அங்கேயே ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டேன். நான் எல்லா சேனலுக்குமே கொடுத்தேன். உடனுக்குடைய இந்த வெரி நெக்ஸ்ட் டே நான் ஹெல்த் மினிஸ்டரை பார்த்தேன். அவர் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம். ஏதாவது அதுலேயும் வரல. நிறைய நியூஸ் சேனலுக்கு கொடுத்தோம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நியூஸ் சேனலுக்கு கொடுத்தோம். இது டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 to 3 monthsக்குள்ளார நாங்கள் இந்த 16 crores அரேஞ்ச் பண்ணணுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டான டைம் இருக்கிறதுனால நாங்கள் க்ரௌட் ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னா சோஷியல் மீடியாவில் போட்டு எங்களுக்கு தெரியும் என்னென்னா நிறைய ரிசோர்ஸஸ் கீட்டோ, இம்பேக்ட், மிலாப், அப்புறம் எங்களோட ஜிபே நம்பர் கொடுத்து ஓரளவுக்கு முடிஞ்ச சர்க்கிள் வரைக்கும் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் சோஃபார் எங்களுக்கு 1 month ட்ரை பண்ணியே 15 lakhs தான் கிடைச்சது. எங்களால் ரேப்பிடாக கலெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த 3 மாசம்னா எந்த டியூரேஷனுக்குள்ள உங்களுக்கு இந்த 16 crore அப்படின்றது தேவைப்படுது? இவனுக்கு இந்த நவம்பர் வந்தால் 3 years கம்ப்ளீட் ஆகும். அந்த 3 yearsக்குள்ள அவனுக்கு மருந்து கொடுத்தாகணும். ஏன்னா வெயிட்டும் ஆக்சுவலி இருக்கு. இப்போ இவன் 10 kgs இருக்கான். 13க்கு தாண்டக்கூடாது. ஸோ அதுக்குள்ளார போடணும். நம்ம மணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் 1 month முன்னாடியே சொன்னா தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு 2 to 3 months டைம் தான் இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டும் எங்களுக்கு இதை கன்சிடர் பண்ணி ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ க்ரௌட் ஃபண்டுமே நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட எங்களுக்கு 16 crores வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால எங்களுக்கு பொதுமக்களும் சரி கவர்மெண்ட் அவங்களால. ஹெல்த் மினிஸ்டர் மீட் பண்ணப்போ ஒரு எக்ஸாக்டா என்ன சொன்னாரு மேம்? அவர் இதை பார்த்துட்டு வந்து சரி பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வீட்லயே தான் பார்த்துட்டு சொல்றோங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ லைக் நாங்கள் க்ரௌட் ஃபண்டை தான் இப்போதைக்கு இது பண்ணி கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும்.